ஆனால் அவ்வளோ பெரிய கம்பெனி மேலேயே வந்து புகார் கொடுக்கறதுக்கு கூட காத்துருக்காங்க நிறைய பேருங்க. லச்சு அண்ட் மதன் ஓப்பனிங் பேட்டர்ஸாக வந்திருக்கிறாங்க. மொதல் ஓவர் போகிறதுக்காக பிரதீபா. ஓகே, டீம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மொதல் பாலே வந்து ஸ்விட்ச் ஹிட் அண்ட் ரிசல்ட்டும் கிடைத்திருக்கிறது. அம்பையரோட சிக்னல் கோல்டன் பால் மேக்ஸிமம் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஹிட், ஹியூஜ் ஹிட். லட்சுக்கிட்ட நோ பால் சிக்னலா? நன்றி நடுவர் அவர்களே. நோ பால் பிளஸ் 6 அப்படின்னும் போது 7 ரன் வந்திருக்கு. ஓவர் ஸ்டெப்பிங் அப்படின்னா ஃப்ரீ ஹிட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாய் கிருஷ்ணனுக்கு நவருங்க. ஓவர் ஸ்டெப்பிங் மட்டும் தான் ஃப்ரீ ஹிட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக நோ பால் கொடுத்தாரு? ஆனால் ஓவர் ஸ்டெப்பிங் மட்டும் தான் நான் ஃப்ரீ ஹிட் சொல்லியிருந்தோம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இல்லை நான் சொன்னதுக்கு சும்மா கோல்டன் பால்னு சொன்னேன். மொதல் பால் எப்பவுமே 2 டீமும் கோல்டன் பால் தான். நல்ல பால்ன்றதுனால அப்படி சொல்கிறோம். அதனால் ஃப்ரீ ஹிட் இல்லாமல் வரும். அது ஓவர் ஸ்டெப்பிங் மட்டும் கொடுங்க. ஃப்ரீ ஹிட் போதும். தேங்க்ஸ். ஆஹா, எல்லா பாலும் ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் அப்படின்னு நினச்சி அடித்த பால் பவுண்டரி கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். நல்ல ஒரு ஃபீல்டிங், அருமையான ஃபீல்டிங். 2 ரன்னோட தடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு த்ரோ அடிச்சதுக்கப்புறமா தெரியுது நம்மளோட பாடி எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுது கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு. நமக்கு வயசாயிருக்கா இல்லை இளம் வயசா அப்படின்னு தெரியும். சின்ன வயசுலாம் த்ரோ அடிச்சா ரொம்ப தூரம் அடிப்போம். இப்போலாம் கொஞ்சம் அடிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால் 30 வயசு கடந்துட்டு இருக்கோம் நமக்கு. நமக்கு வெள்ளை முடி வந்ததுக்கப்புறம் தான் சின்ன வயசில் நிறைய பேருக்கு இளம் வயது வெள்ளை முடி வந்தவங்களை பிடிச்சி நம்ம கலாச்சதெல்லாம் ஞாபகம் வருது. நைஸ்லி போல் இது கம்பேக் பால் இது. நோ பால் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. நோ பாலு, லெக் பைக்கு ரன் இல்லை, அட்டம் இல்லை. நோ பால் மட்டும்தான் வரும். ரன் மட்டும்தான். நோ பால் மட்டும்தான் போடுவாங்க. பேட்டில் விளையாடிட்டீங்க அப்படின்னா அது ரைட் பாலு. மேலே இந்த மாதிரி பட்டுது அப்படின்னா நோ பாலு. ஆக்ஷனே பண்ணல அப்படின்றதுனால நீங்கள் ஓடவே வேணாம். பேக் டு பேக் குட் டெலிவரி. நல்ல டெலிவரி வந்துட்டு இருக்கு. ஸோ டீம் சங்கர் மெமோரியல் இதுவரை 10 ரன் ரொம்ப குயிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓவரோட அடுத்த 3 டெலிவரி என்னவா இருக்க போகுது? வெரி குட் ஷாட். பட் ஃபீல்டில் இருக்காங்க. ஒன்லி 1. ஹான்ஸ்ட்ரைக்கில் வர்றது மதன். ஆஹா, என்ன அடி, என்ன கிளாசிக். ஒன்று சூப்பரான ஒரு புல் ஷாட்.
4 runs. ஒரு கிளாசிக்கான 4 runs. போன மேட்ச்ல 46 ரன்னே போதுமானதாக இருந்ததா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. ஸோ பேட்டிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஓவர்லேயே மேட்ச்சை முடித்தாங்க. அப்போ வந்து ஓவருக்கு குறைஞ்சது 8லேருந்து 10 ரன் ரைட் இங்கே தேவைப்படும். ஒரு 60லேருந்து 80 ரன்னாவது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. Well ball. Mother over, big over. But no, dot ball to end over. It's the end of first over 15. No loss, team Sankar Memorial. Wow, super shot again. But results என்ன அப்படின்னு பார்க்கும்போது பவுன்ஸ் ஆகி உள்ளே நின்றுச்சுப்பா. ஒன்லி ஒன் அப்படின்றது தான் எங்கள் சர்ப்ரைஸான விஷயம். நல்ல ஒரு ஃபீலிங் எஃபோர்ட். Wow. The hard hit and good stop by the bowlers. ஸோ இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போகிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் பேட்டிங்க்கு வந்து ஃபேவரான எண்ட். ஸோ லாங் ஆஃப் ரொம்ப ஃப்ரீயாக நல்ல விண்டே இருக்குன்னு தான் சொல்லணும். The catch is a call, just miss ஆகுது. So only one. So another good shot from the batting side. 4 runs போன மாதிரி தெரியுது. Yes, 4 is welcome boundary for team சங்கர் மெமோரியல். ஸோ போன வருஷம் இருந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். பவுண்டரி லைன் ரோப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலம் மிதிச்சேன், இப்படி போயிடுச்சு, 4 இருந்துச்சு, இப்படி அப்படின்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இந்த பவுண்டரி லைன் நடக்கவே நடக்காது. பவுண்டரி லைன் அம்பையர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 4ஆ 6ஆ அப்படின்றத கொஞ்சம் ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ வீடியோவில் நல்லா கிளியராகவே தெரியுது.
அருமையான டெலிவரி. இவரோட கடைசி பால். So dot ball to end the second over. 21 no loss. So strong position la team Sankar Memorial. Over number 3 from Parani. இதில் 21 அப்படின்னும் போது ஒரு பவுலிங்கில் சேஞ்ச் தேவைப்பட்டிருக்கு. அதிக டைம் எடுத்துக்காதீங்க, நம்மக்கிட்ட டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அம்பேர்ஸ். ஸோ ஆன் டைமில் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். White signals, thank you for the signals. That's a big swing. Catches the call, just over the finger and maximum runs for team Sankar Memorial. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் லட்சோட பேட்லேருந்து ஒரு பெரிய ஷாட். அதில் வந்து ஒரு சான்ஸ் இருந்தது, ஸ்லைட்லி சான்சஸ் தான் சொல்லணும். ஸோ ஃபீல்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்சாக இருந்திருக்கும். ஸோ டஃப் சான்ஸ், 6 ரன். ஸோ 2.2 overs, 29 runs வந்திருக்கு போர்டில் இது வரலும். A shot again, catches a call. மறுபடியும் same results. 2 back-to-back big shot by Lachu. So 2 good hits. So டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரன்ஸ் இங்கே மேட் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கர் மெமோரியல் ப்ரீவியஸ் இயர்ஸோட ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது லச்சு இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் கிட்டத்தட்ட 100 ரன் கிட்ட விளையாடுனாரு. ஸோ அந்த சேம் ஃபார்ம் கண்டினியூஸ் தான் சொல்லணும்.
The previous yearஸோட லீடிங் ரன் கெட்டர் ஹையஸ்ட் ஸ்கோர் ரன் கெட்டர் வந்து லச்சு தான். The same regions டார்கெட் பண்ணிட்டு இந்த பாலுமே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ ஒன் மோர் சிங்கிள், ஒன் மோர் ரன் ஃபார் டீம் சங்கர் மெமோரியல். They reach 35 and above. 36 now. The white signal. So thank you for the signal. It's a quicker one. The quicker one, much needed for team Suresh Bliss. It's a well ball. So dot ball 2 in the third over, but big runs board on the 37 no loss, end of 3. Oh, number 4. So Pradeep. ஒரு பெரிய ஸ்விங். ஸோ பிரதீப் ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னாலுமே செகண்ட் ஓவர் இன்ஸ்டண்ட்டாகவே பவுலிங் பண்ண வந்திருக்காங்க. தே ஹேவ் பிளான் தான் சொல்லணும். ஸோ முடிஞ்சா என்ன ஸ்கோர் பண்ணுனா அப்படின்ற மாதிரி பால் சூப்பராக வந்தது பிரதீப் கிட்டேருந்து. ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. லச்சு ஓட பேட்டிங்கை பற்றி பேசணும்னா 14 balls 15 ball 28 runs ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டீம் சங்கர் மெமோரியலுக்கு. அதே போல் மேடிக் அவருமே வந்து எங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் குட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டூ. ஆஹா ஒரு லாங் சேஸுப்பா சிங்கு. சாம் ஒயிட் சிக்னல் தேங்க்யூ. Shot, a very good shot. A favorite hit ஆக மாறுமா? Yes, it's a favorite hit.
சஃபல் அக்ராஸ் அந்த மாதிரி ஷார்ட் பால்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க சஃபல் ஆகும்போது. ஸோ அதுதான் பவுலர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் 6 ரன் பியூட்டியாக வந்திருக்கு. ஸோ டீம் ரீச் 40 அண்ட் அபவ். ஈஸி ஜாப் பேட்டருக்கு, ரொம்ப ஈஸி ஜாப். ஸோ செகண்ட் ஹாஃப் கட்டாயமாக பேட்டர்ஸ் இங்கே சஃபர் ஆவாங்க. ஏன்னா பெரிய ஸ்கோர்ஸ் இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில். ஸோ டீம் 46 ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க 21 பால்ஸில். Catches a call. A long chase. It's a good call. Only one. ஒரே ஒரு ரன். It's a legal ball. எஸ் லீகல் பால் தான். ஸோ பால் வந்து ஒரு பெரிய சேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஒயிட் லைன் இருக்குது. சஃபல் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் வந்து ஒயிட் லைனாக கணக்கில் கொள்ளப்படும். ஸ்ட்ரைட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஹெட் ஃபீல்டர் இருக்காங்களா? இருந்தாலுமே ஜஸ்ட் ஓவர் த ஃபிங்கராக போயிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் டீம் ரீச் 50. வாட் அ வே டு பிரிங் அப் டு 50. ஃபர்ஸ்ட் 50 ரன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில். மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது 46 அப்படின்னும் போது. ஸோ ஏதோ பிச்சு ஸ்லோவாக இருக்கா அப்படி இப்படிலாம் டவுட்லாம் நிறைய வந்திருக்கும். பட் இந்த மேட்சை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிச்சானது 100 ரன் அடிக்கிறதுக்கும் உகந்த பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 6 to end the first 4 overs. 51 no loss. 54 no loss. No wickets. 4 overs completed. $54. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 50 பார்ட்னர்ஷிப் அந்த விஷயமும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. முதல் 50 பார்ட்னர்ஷிப் இந்த டோர்னமெண்ட்டில். ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்டு ஏன்னா 2 சீசனை கம்பேர் பண்ணும்போது கூட சொல்லலாம் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே அருமையாக கொடுத்துருக்காங்க சங்கர் மெமரியலுக்கு. மறுபடியும் பழனி டீம் சுரேஷ் பிரதர்ஸ்க்காக.
வாவ் மதன் யூ பியூட்டி, திஸ் இஸ் ரெட்டப்பான ஒரு ஷாட்டுங்க இது. இட்ஸ் பிக் ஒன். அருமையா ஆரம்பிச்சிருக்காங்க. பிரேக்குக்கு அப்புறம் பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் முயற்சி பண்ணேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பனைமரம் தூக்கி அடிச்சிருக்காருங்க. போன முறை அந்த பனைமரம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரலும் தான் வளர்ந்துருந்தது, இப்போ 3வது ஃப்ளோர் வரும் வளர்ந்துருக்கு. யார் தண்ணி ஊற்றுறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஃப்ளோர் வளர்ந்துருச்சா? ஓகே. ஷார்ட் கேட்ச்க்கான வாய்ப்பு. ஆஹா, ஸோ கம்ப்ளீட் ஆக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துருந்தாங்கன்னா அருமையான ஒரு கேட்சாக இருந்திருக்கும். நல்ல ஒரு அட்டம் பிரதீப். எடுத்து அப்படியே நீ டைவ் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரோல் அடிச்சுட்டு அப்படியே நீ மூடிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் அந்த செகண்டில் வந்து நம்மளோட பாடி எந்த அளவுக்கு வேகத்தில் போயிட்டு இருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றதுலாம் விஷயம். இதெல்லவா லென்த், அருமையான ஒரு லென்த். ஸோ பேக் டு பேக் ரன்ஸு வந்துட்டே இருக்கும்போது இந்த பால் வந்து பவுலருக்கான கான்ஃபிடண்டான பால் இது. ஸோ கம்பேக்கான பால்ஸ். ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு 62 இந்த இன்னிங்ஸு மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸாக இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில், மதன் அண்ட் லச்சு. ஸோ கட்டாயமாக இது ஒரு பிக் மேஸ். சாம் தொடையில் ஏதாவது சுளுக்கு பிடிச்சிருக்கா? Nicely bowled. So 5 over 64 runs. Actually இந்த நியூ பால்ல இந்த ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. 64 ரன் 5 ஓவருக்கு அப்படின்னும் போது ஒரு பெரிய ஸ்கோர் பேட்டிங் சைட்டுக்கு இருந்து. அதுபோல் ஓப்பனிங் பேட்டர்ஸ் இன்னும் விக்கெட்டே விடாமல் 64 ரன் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்படியே விளையாடிங்கன்னா டீம்மேட் அங்கே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விக்கெட்டு முன்ன பின்ன அப்படி இப்படின்னு போயின்னு வந்திருந்தா தான் எல்லாரும் யார் அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இந்த கிளைமேட் வந்து எல்லாரும் அப்படியே தூங்க வச்சிடும் பொழுது, தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குது. இப்போ நான் தான் சொல்ல வரேன், வெயில் அடிச்சாலும் வெயில் அடிக்குதுன்றீங்க, மழை பெஞ்சா மழை பெய்யுது, ஜில்லுன்னு காற்றடிச்சா அதுன்னு சொல்கிறீங்க, எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ண என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னா. டீ குடிச்சா காஃபி குடிக்கணும் போல தோணும், காஃபி குடிச்சா டீ குடிக்கணும் தோணும். அதுதான் மனுஷ புத்தி. அதுதான் எது கிடைச்சதோ அது வந்து பெட்டராக நமக்கு தோணவே தோணாது என்றைக்குமே. கிடைக்காத ஒரு பொருள் தான் எப்பவுமே பெட்டர்னு நினைப்போம். அதுதான் மனுஷ புத்தி. இந்த கருத்துலாம் வந்து அப்பப்போ தான் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாராவது. கப்பு வேணால் பக்கத்தில் இருக்குது, அதை காமிக்கிறேன். எங்களுக்கு ஜக்கு தான் வந்து எல்லாரும் கப்புக்காக சண்டை போட்டுங்க, ஒருத்தர் ஜக்கு வந்து தேர்னுறாப்ல. ஓகே, ஸோ கம்பேக் கிடைக்குமா பவுலிங் சைடுக்கு? சந்தோஷ் அவர்கள் புது பவுலரை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி 2 overs தான் அலோடு. 3வது ஓவர்லாம் போட வந்துடாதீங்க, கோட்டா கிடையாது. ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை. 8 overs 100 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் கிடைக்குமா பேட்டிங் சைடுக்கு? நன்றி நன்றி.
நம்ம அது வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொன்னமான்னு மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நம்ம அது நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட் பண்ண லட்சு ஒரு நிமிஷம். ஏன்னா ரன் அவுட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ரிவ்யூ அப்படின்னும் போது இதுக்கு தான் பர்டிகுலர்னு இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஹலோ லட்சு, எல்லாமே காமனாக வந்துடும். அதை வந்து இல்லைன்னு நம்ம வந்து ரிஃப்யூஸ் பண்ண முடியாது. நம்ம அதை பற்றி கரெக்டாக சொல்ல, இல்லைன்னு நம்ம சொல்ல, இருக்கணும் சொல்ல, இல்லைன்னு சொல்ல. அதனால் நம்ம இதை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பேட்ஸ்மேன் நிற்கிறதே வந்து ஆஃப் ஸ்டம்ப்ஸுக்கு வெளியில் வந்துட்டாங்க. லீகல் பால் தான் இது. அதாவது அவரோட ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டம்ப்ஸுக்கு கொஞ்சம் வெளில இருக்குது. ஆமாம் ஆமாம், செகண்ட் லைனுக்கு அதுவும் பக்கத்தில் தான் போகுது. ஆன் லைன் அதுவுமே. ஓகே, பொசிஷன் போயிடுங்க சார். ஆக்சுவலி இது வந்து ஒரு காஸ்ட்லியான மிஸ்ஸு. ஸோ டீம் இது ஒரு விக்கெட்டே எடுக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஃபெயில்டே ஆகக்கூடாது. இது பிக் மிஸ். வாவ், சூப்பர் ஷாட். விராட் கோலி மட்டும் இல்லை, நானும் இந்த மாதிரிலாம் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு பேக் ஃபுட் பஞ்சிங் அது. நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட். கப்ல் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் சங்கர் மெமோரியல். ஸோ கேட்ச்க்கான வாய்ப்பு, இட்ஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மறுபடியும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. டீம் சுரேஷ் பிரதர்ஸ் கட்டாயமாக இந்த ஃபீல்டிங்ஸ் உங்களை சேவே பண்ணாது கேமில். பிகாஸ் கேச்சஸ் வின் த மேட்சஸ் அப்படின்றது தான் இங்கே பொன்னான மொழிகள். 70 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில் இது வரலும். சிக்ஸ் ஓவர் 70 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். 6 ஓவருக்கு 70 ரன், நோ லாஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரலும் திருவேற்காடு பிரீமியர் லீக் வரலாற்றில், அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு ஓப்பனிங் விக்கெட்டுக்கு 70 ரன் விளையாடினது இது முதல் முறையாக இருக்கும். ஸோ சங்கர் மெமோரியல் டீம்மேட்டே இதெல்லாம் கை தட்டலாம். இந்த மாதிரி பெருமையாக பேசும்போது கை தட்டுங்க மக்களே. கை தட்ட மாட்டாங்கப்பா அவங்க. வெளில போகும்போதாவது கொஞ்சம் கை தட்டுங்க. அதாவது வெளில யாராவது இந்த இன்னிங்ஸை முடிச்சுட்டு வரும்போதாவது கொஞ்சம் கை தட்டுங்க மக்களே.
ஆஹா, அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யங்ஸ்டருக்கு. சாம் நன்றி நடுவர் அவர்களே. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு கேப்டன்ஸ் ரெடியா இருங்க. சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட், அருமையான ஒரு ஷாட். 6 ரன் டீம் சங்கர் மெமோரியல். அன்ஸ்டாப்பபிள் மூமெண்ட். பிக் மிஸ். கடமை ஒரு பெரிய டிசப்பாயிண்டட் இங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீம் போலிங் சைட். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ட்ராப், நிறைய ரன் அவுட் மிஸ் இப்படிலாம் பண்ணும்போது தான் இங்கே விக்கெட் அப்படின்ற விஷயமே கிடைக்கல. White signal. Thank you for the signal. So நல்ல ஒரு புல் ஷாட். Only one. The legal ball, அருமையான ஒரு டெலிவரி. இந்த ஓவர்லேயே ஒரு நல்ல சூப்பரான ஒரு டெலிவரி இது. பால் ரைட். நைட்லி பவுல் ஃப்ளைட் டெலிவரி அருமையாக போட்டிருக்காரு சாம். ஸோ போன பால் இன்னும் ஸ்பெஷலான ஒரு பால், நல்லா அருமையாக ட்ரீம் பால் மாதிரி இருந்தது. சூப்பர் டர்ன். டாட் பால் டூ, சாரி சிங்கிள் டூ எண்ட் ஓவர். 83 நோ லாஸ். 7 ஓவருமே இந்த 2 பேர் தான் விளையாடி இருக்காங்க. சாரி 2 பேர், ஒரு பேர். 83. ரன் விளையாடினாங்க அப்படின்னா ஸோ இந்த நாளோட முதல் 100 இருக்கும். அதே 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்ன்றது திருவேற்காடு பிரீமியர் லீகோட வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயம். 100 ரன்ஸ் வந்து டீமாக விளையாடிருக்காங்க. பட் பேர், ஒரு இண்டிவிஜுவல் பேர் விளையாடிருக்காங்களா இல்லை. இந்த 83 ரன் வந்து ஒரு சாதனை பார்ட்னர்ஷிப். அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க கேப்டன். அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பேர்ஸ் கொஞ்சம் சிக்னல் கொடுங்க.
Wow, this is big one. What a shot from Lachu. Welcome to last over drama. So team reach 89. Aha, இது easy pa. பால் கொடுங்க. அந்த பால் எடுக்க முடியல, அடுத்த பால் உடனே கொடுத்துருங்க. அந்த பால் வருதான்னு பாருங்க, இல்லைன்னா புது பாலில் தான் போலிங் போகிறதா சொல்லியிருக்கு. பால் கிழிஞ்சாலோ தொலைஞ்சாலோ புது பால் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸஸ் மட்டும் என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸி, அருமையான இன்னொரு ஷாட் லட்சுவோட பேட்ல இருந்து. அண்ட் இந்த ஷாட்டோட லட்சுமணன் 28 பால் 50 ரன், 28 பால் 50. திருவேற்காடு பிரீமியர் லீக் சீசன் 3 முதல் 50 லட்சு என்கிற லட்சுமணன். ஆக்சுவலி நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் மனசுலேயே வந்து கணக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷாட் அடித்த உடனே 50 அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வெளியிருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஒரு ஷாட் அடி 50 அப்படின்னு. So good innings from Lachu, special innings against Suresh Brothers. Easy, மறுபடியும் ஒரு boundary guarantee. So no fielder in the deep. Again boundary signal from the umpire. Unstoppable moment to team reach 97. Just 3 runs to hit the 100. ஹலோ 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 நோ பால் சிக்னல். அண்ட் இந்த ஷாட்டோட டீம் 100 ரீச் பண்றாங்க.
ஓகே, நன்றி நன்றி. ஸோ பவர் பிளே, சாரி, ஃப்ரீ ஹிட். ஓவர் ஸ்டெப்பிங்கு ஃப்ரீ ஹிட் இருக்கு. ரிவ்யூ இதுக்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அம்பேஸ் கால் தான் போக முடியும் இதுக்கு, ஏன்னா நம்ம சைடு ஆங்கிள் வைக்கல கேமரா. ஸோ டீம் இது டிசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு சாய்ஸ் கிடையாது. இல்லை இதை பார்க்கறது ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா சைடில் இருந்தானா நம்ம பார்க்கலாம். அதாவது நத்திங் பிஹைண்ட் த லைன், ஆன் த லைனில் வச்சாலுமே நோ பால் தான். அதாவது இன்னாட பக்கம் வந்து கொஞ்சமாவது ஒரு சென்டிமீட்டராவது உள்ளே இருக்கணும். அம்பேஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்குங்க. ஹலோ ஹலோ. ஸோ பேட்டிங் சைடு கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க, அதே போல் போலிங் சைடு வந்துருங்க, வேகமாக வந்துருங்க. டீம் நம்ம கிட்ட டைம் இல்லை. Hello. Hello, check. Hello. Hello, check. Hello.
Hello, check. Hello. அந்த கப் தான் போடுச்சு. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா ஆமா. Hello. Hello, check. ஏன் லாக் Hello, check. Hello, check. Check, check. டீம் ஓப்பனிங் பேட்டர்ஸ் வந்தாச்சு. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணிவிடுங்க. அம்பேஸ் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் தான் பேசணும். கேப்டன் கிட்ட பேசுங்க. பிரதர் நீங்கள் இந்த திவாகரண்ணா கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துருங்கண்ணா. நீங்கள் தான் ஃபுல்லாக ரைட்டில் அப்படியே நீங்கள் வந்துடும். அப்படி நான் வந்துருங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. 2 அணியில் இருந்தும் 12th மேன் ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உட்காந்த ஸ்கோரர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, அதனால் ஸ்கோரிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. 5 ரன் மைனஸ் ரூல்ஸை கையில் எடுத்துடலாமா பேசாமல்? லட்சு ரொம்ப நேரம் லட்சு இதில் அவங்க பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க. லட்சு கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்க. டைம் இல்லையா? இப்போ நம்ம 2 மணிக்கு ஆடிட்டுருக்கீங்க 2வது மேட்ச்சு. சீக்கிரமாக நிப்பாட்டுங்க. பாய்ஸ் இந்தமாரி ஆடினா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாளில் ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் பண்ண முடியும். எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக விளையாடினா தான் டோர்னமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். ஸோ நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த டோர்னமெண்ட்டை இழுத்துட்டு போனோம்னா சரிப்படாது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் சேர்த்து ஒன்றா இருந்து இந்த டோர்னமெண்ட்டை பண்ணுங்கள். கொஞ்சம் அடுத்தடுத்து வந்து ஓவர்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு போங்க. பவுலிங் சைட் பேட்ஸ்மேன்ஸும் ஒரு விக்கெட் விழுந்தது அப்படின்னா ரெடியாக இருங்க. கேம் உள்ள கொஞ்சம் 100% ப்ரெசன்ஸ் கொடுங்க. உள்ளே எவ்வளோ வேணால் ஃபயர் இருக்கட்டும், பேட்டிங்கோ பவுலிங்கில் இந்த மாதிரி விஷயத்தில். பட் டிலே பண்ண வேண்டாம். ஸோ பாலே ஒரு ஆஃபர் டெலிவரி, அருமையான ஒரு ஷாட். பழனி அவரோட இன்னிங்ஸை அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கிராக்கிங் ஷாட்டோட 4 ரன்ஸ் வருது போர்டில். ஸோ 1 or 2 ரன்ஸ் போர்டில் தேவைப்படுது 8 ஓவர்ஸில்.
அடுத்த மேட்ச் ஷெட்யூல் ஏதாவது கொடுத்துருக்காங்க? White signal. Thank you. Switch it. அது பிகிட்டாக மாறணும் அப்படின்றது தான் பேட்டரோட விருப்பம். ஆனால் சிங்கிளாக மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ குயிக் சிங்கிள் ஃபார் டீம் சுரேஷ் பிரதர்ஸ். வெரி குட் ஷாட், சூப்பர் ஷாட். இது ஒரு கிளாசிக்கான ஷாட். சரி, டபுளுக்கான வாய்ப்பு மட்டும்தான், 4 போகல அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கு. ஏன்னா லாங் ரீஜன் அது. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு கேப்டன்ஸ். ஓகே ஓகே ஓகே, செக் பண்ணிடலாம். பால் வந்து ரைட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 8. நோ லாஸ்ல 8 ரன் வந்திருக்கு போர்டில். எட்டு ரன். It's a strong hit. It's a welcome maximum அப்படின்றத பார்க்கணும் இங்க. It's a welcome boundary for team.
பால் கிஞ்சிச்சா? டாஸ் போடுவாங்க. நான் வரல. இருப்புடா. ஆன் பண்றா. யாருக்கு? லக்கி ஹெட். ஹெட்னா ஓகே. என்ன டைலா? பாப்போம். இதெல்லாம் ஏதோ ஃபயர் ஆன மாதிரி இருக்கு. பண்ணு. மதன் செகண்ட் ஓவர் அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மேடி மதன் ஸோ பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். செகண்ட் ஹாஃபில் bowling குட் ஷாட். இது மேக்ஸிமம் ரன்ஸ் அப்படின்றது பட்ட உடனே தெரியாதா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். இது the full powers good enough to clear the ropes. 6 important runs for team Suresh select. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போனது. அவன் கையில போட்டு போறீங்க. இப்படியே தோங்கினீங்கன்னா சாஞ்சிரும். Okay, the fire battle. மறுபடியும் மதன் டு பழனி. Aha, you beauty. What a shot. This is a monster hit. The devil hit from Purni. Aha, ஒன்னு சளைச்சதுலப்பா. It's a big shot. The welcome maximum for team Suresh brothers. வணக்கம் ஐயா, வாங்க. So 2 overs completed, end of 2 overs, the team scored. $28 runs. It's a big runs. So 100 runs chasing இது தேவையான ஒரு ரன். இதே மாதிரி விளையாடுனாங்க அப்படின்னா இந்த கேம் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். இந்த மழைக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இது மழையே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது ஒரு வகையான சாரல். ரொம்ப இங்க பாரு மேல ரொம்ப
Throw number 3 from Lakshmanan. ஆஹா, அருமையான ஒரு ஷாட். பழனிக்கு பஞ்சா மிருதம் பார்சல். கொடையத்துன்னு சேஃப்டியா வந்திருக்கிறாங்கப்பா ஒரு கேங்கு. நான் கூட காலைல கொடைய தேடினேன், கிடைக்கல. ஷாட் அகைன். And மறுபடியும் ஒரு மேக்ஸிமம். ஜெய் ஹோ. ஜெய் ஹோ பாட்டு ஏன் ஆஸ்கர் வின் பண்ணுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? Oh my God! Back to back maximum. பா சிக்ஸர் மழைப்பா. மழை கூட சாரலாக தான் இருக்கு. பட்டு பழனியோட அடி கனமழை, ரன் மழை போய்ந்து கொண்டிருக்கிறார் பழனி வேலன். Oh my God. So only one. இதுவரையும் 19 ரன். கேட்சான வாய்ப்பு கொஞ்சம் லைட்டாக இருந்ததுப்பா. ஆனால் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் ரெடியாக இல்லை அந்த பாலை எடுக்கிறதுக்கு. 40, 48, 3 overs. 3 ஓவருக்கு 48. இப்போ கட்டாயமாக கத்துவாங்கப்பா இவங்க பயங்கரமாக. கத்துற மழை அந்த பக்கம் போயிடணும், பக்கத்து ஒரு பக்கம் போயிடணும். கத்துங்க. பதிமூணு பால் 43 ரன். கொடி பறக்குதா அப்படின்றது தான் எங்க கேள்வி. யார் கொடி? நோலாஷ் ஹரிஷ் 4வது போலராக. கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர்.
It's lawful toss and one more maximum. He's just unstoppable. He's just unstoppable. தன் அருமையான ஒரு ஷாட்டோட 50 ரன்னை தொடுகிறார் வேலவன். 15 பாலுக்கு 50 பா. 15 பாலுக்கு 50. விசில போடுங்க, அதுதாங்க சிக்னல். விசில போடு டிஜே, முடிஞ்சா ஒரு பாட்டு போடு. சேவக்கோடி பறக்குதடா, அந்த பாட்டு போடுங்கப்பா. இது வேலனோட கொடி. ஆனால் வெற்றி வேலன் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன், அது வரும் வேலன் தான். ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. ஆனால் அம்பேர்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. மேட்ச்சு அம்பேர் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஆனால் இங்கே இதுக்குள்ளே என்னென்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஃபீல் வந்திருக்கும். இந்த ஹாஃப் டேக்குள்ளே நீங்கள் ஃபுல் டே மீல்ஸ் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஆஹா, a shot again and maximum again. வேலை 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 பழனி வேலை. White signal. White signal. Oh, they're cracking it just over the fingers. Just over the finger and maximum runs again. This is cracking hit, the flat hit. 6. So well played. 6 மட்டும் இல்லை, சிங்கிளும் சீனா தான் வரும். சிங்கிள் 2 and ஓவரா. இன்னும் ஒரு பால் இருக்கா? எப்பா தப்பாகப்பா அப்டேட் கொடுத்தா நம்மளை கத்தியத்தை குத்திடுவாங்கப்பா. எல்லாம் கடுங்கோவத்தில் இருக்குமே தெரியுது. காம் டவுன் ஆகுங்க. டிஜே ப்ரோ ஒரு பாட்டு போடுங்க. யாருமே இல்லை, நான் தான் ஏதாவது வாயிலே பாடணும். லாஸ்ட் பாலாக மட்டும் அப்டேட் பண்ணிடுங்க. 71 ரன் வந்திருக்குப்பா. மழையே பஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து மழையில் நன்றினே வந்து மேட்ச் பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மேட்ச் செம்ம ஹாட்டாக இருக்குப்பா. இந்த நேரத்தில் அப்படியே சூப்பராக கருப்பட்டி டீ கையில் கொடுத்து ஒரு பிஸ்கெட் 2 கையில் கொடுத்து இந்த மேட்ச் பார்க்க சொன்னால் எப்படி இருக்கும்? Swing and miss. The dot ball to end over. Already we know the score 71, no loss. End of 4. 4 ஓவருக்கு 71. இன்னும் 4 ஓவருக்கு 31 ரன் விளையாடணும். 2 பேர் போங்க. எமோஷனோட எல்லாரும் உள்ள போயிடாதீங்க. இருங்க சார், ஓனராக இருந்தாலும் சார் 2 பேர் தான் சார் அலோடு. நில்லுங்க சார், 2 பேர் மட்டும் தான். அண்ணா வந்துருங்க அண்ணா வந்துருங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 பேர் மட்டும் உள்ள வாங்க. யாராவது ஒருத்தங்க நீங்களே டிசைட் பண்ணிங்க. எல்லாரும் உள்ள பண்ணி நல்லா இருக்காது. 4 ஓவருக்கு 31பா. அலௌடு இல்லை அப்படின்னா அலௌடு இல்லை.
அடுத்த முறை இந்த உள்ளே போனாங்கன்னா அதுக்கு ஏதாவது பெனால்ட்டி வச்சுன்னா வைக்கிறதா இருந்தால் வச்சிடறோம். சொன்னால் கேளுங்க, அவ்வளோதான்.
11 ரன் தான் தேவை. ரெடியா இருங்கடா, ரொம்ப காத்துல அடிச்சா கட்டிடுங்க உடனே. எல்லாமே ஓப்பன் ஆயிடும் பின்னாடி மேல. தங்கத்துக்கே நன்றிப்பா. இது மான்ஸ்டர் சேஸ், the big chase of the tournament and the history of Thiruverkadu Premier League. 102 runs chasing in 7 hours, between 7 hours complete பண்ணிருக்காங்க. Well played boys. அடுத்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வந்துருங்க டீம்.